ஹாய் யூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூக்ஷமா தர்ஷினி மலையாள மூவியோட விமர்சனம் தான் வந்து பார்க்க போகிறோம். சூக்ஷமா தர்ஷினி பார்த்தீங்கன்னா மலையாளம்ல ரிலீஸ் ஆகி நல்லா வந்து வரவேற்பு பெற்று பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூக்ஷமா தர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் போய் வந்து பார்க்கலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா சூக்ஷமா தர்ஷினிக்கு சோசியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா பில்டப்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குது, ஆக ஓகன் வந்து பில்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது பார்த்தலாம்னு சொல்லிட்டு நான் வந்து படத்தை பார்த்துட்டேன். சூக்ஷமா தர்ஷினி பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. நஸ்ரியா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. நஸ்ரியா பேர் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி. நஸ்ரியாவோட பக்கத்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாசில் ஜோசப் வந்து வராரு. பாசில் ஜோசப்போட நேம் பார்த்தீங்கன்னா மேனுவல். நஸ்ரியா வீட்டுக்கும் பாசில் ஜோசப் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் வந்து கிடக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடுலாம் கிடையாது, ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நஸ்ரியா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. நஸ்ரியா வந்து மேனுவலான பாசில் ஜோசப் நோட்டம் விட்டே வந்திருக்காங்க. அவர் சொல்கிற எதுவுமே வந்து நம்ப மாட்டுறாங்க, அது பொய்ன்னு வந்து நினைக்கிறாங்க. பிரியதர்ஷியான நஸ்ரியாவுக்கும் மேனுவலான பாசில் ஜோசப்புக்கும் நஸ்ரியா வீட்டுக்கும் பாசில் ஜோசப் வீட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா சூக்ஷமா தர்ஷினி. நான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து கதை சொல்ல மாட்டேன். பாதி கதையை சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது இந்த படம் சொல்ல மாட்டேன். கதை வந்து போட்டு சொல்ல மாட்டேன், லைட்டாக தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக வந்திருக்கும். ட்ரைலர் கூட பார்க்காம ஒரு படத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து போய்ட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்து போவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துருக்கும். பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஒரு ஃபைட்டில் இருக்க ஸ்டண்டை தான் தூக்கி 4 டைம் பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஏமாந்து வந்து போவீங்க, அது வந்து டிசப்பாயின்ட் பண்ணும். ஸோ எப்போயுமே வந்து எதையுமே தெரியாமல் ஒரு சினிமா பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். ஸோ பாசில் ஜோசப் பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷுவலாக வந்து பின்னிட்டார் இந்த ரோல்லையும். மேனுவல்ங்கிற ரோலில் அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்காரு. நஸ்ரியா எப்பவும் போல் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து போர் அடிக்கலை, நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து போகுது. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் எல்லா படத்துக்குமே இது ஏன் நடந்துச்சுங்கிற ஒரு காரணம் வந்து இருக்கும். அந்த காரணம் வந்து எனக்கு வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் இருந்திருக்கலாமுங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். படத்தில் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் மட்டும் அந்தளவுக்கு சொல்ல முடியாது, ஓகேவாக தான் வந்து இருந்துச்சு. கிளைமேக்ஸும் சரி, இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்தாங்க. நிறையா வந்து ட்விஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபுளான ஸ்க்ரீன் ப்ளே தான். எதையுமே உங்களால் வந்து இதுதான் சொல்லிட்டு வந்து யூகிக்க முடியாது. ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினி வந்து ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேஜிங்காக வந்து கொண்டு போச்சு. நல்ல சுவாரஸ்யமாக வந்து இருந்துச்சு. ஒரு நல்ல சினிமா தான் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினி. ஆனால் நீங்கள் கொடுத்த பில்டப் அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து கிடையாது. சூக்ஷ்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா 2024 ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் சினிமா தான் வந்து இந்த சூக்ஷ்ம தர்ஷினி. ஸோ சூக்ஷ்ம தர்ஷினி வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா எல்லா மாதிரியான ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினி வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச சினிமா தான் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினி வந்து இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களை அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ சூக்ஷ்ம தர்ஷினிக்கு நம்மளோட ரேட்டிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்ம மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.